தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே குள்ளனூர் கிராமத்தில் கழிவுநீர் தேங்கி நிற்பதாக நியூஸ்7 தமிழ் செய்தி வெளியிட்ட நிலையில் அதனை சரி செய்யும் பணி தொடங்கப்பட்டது. ஆனால் இதற்கான பணிகள் கடந்த 20 நாட்களாக கிடப்பில் போடப்பட்டு உள்ளதால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து உள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த குள்ளனூர் கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் உள்ளன. இதில் தருமபுரி திருப்பத்தூர் மாநில நெடுஞ்சாலையை விரிவுபடுத்தியதால் குள்ளனூரில் உள்ள ஒரு பகுதி வீடுகள் தாழ்வான பகுதிக்கு சென்று விட்டது. ஒவ்வொரு சிறிய மலைக்கும் 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்து பெரிதும் பாதிப்படைந்து வருகின்றனர். 15 ஆண்டுகளாக பாதாள சாக்கடை கால்வாய் இல்லாததால் தருமபுரி திருப்பத்தூர் மாநில நெடுஞ்சாலையில் சுமார் 500 மீட்டர் தொலைவிற்கு கழிவுநீர் செல்வதாலும் வாகன ஓட்டிகள் அவதி அடைந்து வரும் செய்தியை நமது நியூஸ்7 தமிழ் செய்தி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பியிருந்தோம். இதன் எதிரொலியாக துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் தேர்வு செய்யப்பட்டு அதற்கு தேவையான கட்டுமான பொருட்கள் எம்சாண்ட் மற்றும் ஜல்லி கற்கள் கொண்டு வந்து சேகரிக்கப்பட்டுள்ளது. இந்த பணிகள் கடந்த 20 நாட்களாக கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இந்த பணிகளை மழைக்கு முன்பே விரைந்து முடிக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ்7 தமிழ் செய்திகளுக்காக ரமேஷ் பாண்டுரங்கன், போச்சம்பள்ளி.